டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது சூடானோடனே நான் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 4லேருந்து 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை பெரிய துண்டாக ஒரு 2 துண்டு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 கிராம்பு, 4 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். இதை நல்லா ஸ்மெல் வரணும். ஸோ அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து இது கூட வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. வேகமாக வச்சுன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் கடுகு போடுற சவுண்டு கேட்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கடுகுலாம் நல்லா பொரியணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைக்கணும். அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயே ஊற்றாமல் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லா இடத்துலையும் எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றாமலே இதை வறுக்கணும். அப்போ தான் சிக்கன் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போகும். அப்போ தான் சிக்கன் வெளியே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேனில் நான் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. இப்போ நம்ம மேரினேட் வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் வெளில போட்டுக்கலாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி அப்படியே சுருங்கி வரும். சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்குமே இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து வறுத்துடுங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாது. அதுக்காக தான் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி வந்து பாருங்கள். ஸோ இதுதான் இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் அதை வதக்கணும். பாருங்கள், தண்ணி வருதா? இதுவே நல்லா சிக்கன் வெந்துடும். பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கடையில் விடுங்க. வந்து தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் சிம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்பவுமே கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதை பாருங்கள், சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ ரொம்ப ப்ரௌனாகவும் மாறிட்டோம். ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா ஊறுகாய் சாப்பிடும்போது வந்து கடுப்புன்னு இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன். வந்து ஏன்னா நம்ம மிளகு போட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சிருப்போம். ஸோ நம்ம காரம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் வந்து பார்த்துங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இது போட்டோன்னே சூப்பராக எப்பவும் கிடைக்கும்.
இது வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எல்லா இடத்துலையும் இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பாருங்க, ஆஃப் பண்ணி வச்சு ஸ்டவ்வை நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தெரிஞ்சு அவங்களுக்கு. இது கூட ஒரு லெமன் ஜூஸ் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. சூட்டோடய இருக்கும்போதே சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஊறுகாய் ரெடி. இது 2-3 நாளைக்கு வந்து ஒரு வெளியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.